ஃபஜ்ர் தொழுது தூங்கலாமான்னு கேட்டிங்கன்னா, ஃபஜ்ர் தொழுது விட்டு தூங்கக்கூடாது என்று சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸும் கிடையாது. அது மாதிரி மதரசாக்களில் சொல்லித்தரக்கூடிய இந்த தாலிமுல் முத்தாலிம் மாதிரி சில அறிவுரைகள்னு சொல்லி தருவாங்க. அந்த மாதிரியான நூல்கள் என்ன செய்வாங்கன்னா, இந்த நேரத்தில் தூங்காத, அந்த நேரத்தில் தூங்கினா தர்த்தினி முடிச்சிடும் இப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி தருவாங்க. இப்படிலாம் அந்த ஃபிக்கே கிதாபுகள் அப்படி இருக்கே தவிர, குறிப்பிட்ட நேரத்தில் தூங்கக்கூடாதுன்னு ஒரு தடையுமே இல்லை ஹதீஸில். எப்போ தூக்கம் இன்னும் சொல்ல போனால் ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, ஒருத்தன் தொழுதுகிட்டு இருக்கிறான், தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது தூக்கத்தில் என்ன சொல்லணும்னு தெரியல, உடனே தொழுகை கட் பண்ணி போய் தூங்குறாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, நீ தொழுதுகிட்டு இருக்கிற, தொழுகையிலே உனக்கு தூக்கம் வருது, ஜமாத் தொழுகையாக இருக்கட்டும், நீ தனியாக தொழுவதாக இருக்கட்டும், தொழுகிற அப்படியே சாகிற, இதுக்கு பேர் தொழுகையா? உடனே தொழுகையை முடிச்சுட்டு வெளியே போயிரு, போய் ஒரு லேசாக சாஞ்சி ஒரு கண்ணை அயர்ந்துட்டு அப்புறம் வந்து தூங்குன்ட்டு அப்புறம் தொழுவுங்கிறாங்க. அப்போ தொழுகைக்குள்ளே இருக்கும்போது தூக்கம் வந்தாலே தொழுகை முடிச்சுட்டு போய் தூங்கிட்டு வாழ்ந்து மார்க்கம் சொல்லும் பொழுது தூங்குவதற்கு ஏதாவது நேரத்தை கட்டுப்பாடு வைக்குமானா கட்டுப்பாடு கிடையாது. சுபுஹ் தொழுத உடனேயும் நீங்கள் தூங்கலாம். என்னன்னு கேட்டால் உலகத்தில் சொல்லுவாங்க, என்னன்னு கேட்டால் சுபுஹ் தொழுது தூங்கினா உனக்கு விடிய 10 மணிக்கு எந்திரிச்சேன்னா நிறைய லைஃப்பில் நீ பின்தங்கிடுவ, காலைல சுபோடு எந்திரிக்கணும், வேலைகளை செஞ்சால் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும். இந்த காரணத்தை சொன்னால் ஏற்றுக்கலாம், அது சோம்பலா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்கலாம். மார்க்க காரணம் சொன்னீங்கன்னா மார்க்கத்தில் சொல்லப்படலை. மார்க்கத்தில் சுபுஹுக்கு பிறகு தூங்காதே என்று சொல்லப்படவே இல்லை. அதே நேரத்தில் உலக ரீதியாக சில விஷயங்களுக்கு என்ன செய்வாங்க, ஒருத்தன் தொழில் பண்ணிட்டு இருக்கிறான், தொழில் பண்ணிட்டு இருக்கிறவன் வந்துக்கிட்டு படுத்து 10 மணி போய் கடையை திறக்கணும், இவன் பாடு 10 மணிக்கு எந்திரிச்சான்னா வீட்டில் திட்டுவாங்க, ஏன்டா போய் தொழிலை தொடரா படுத்து தூங்கிட்டு இருக்கிறான்னா அது ரீசன் இருக்குது. நீ ஏன் தூங்குற, தொழிலை திறக்கணுமா இல்லையா? 8 மணிக்கு கடை திறக்கக்கூடிய சுபபுரம் தூங்கிட்டு 9 மணிக்கு போனான்னு சொன்னால் வியாபாரம் பாதிக்கப்பட்டோம். அப்படி உலக ரீதியான காரணங்களுக்காக வேண்டி நீங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தூங்க வேண்டாம்னு முடிவெடுத்தால் அது தப்பு கிடையாது. ஆனால் மார்க்க ரீதியாக அதுக்கு இதுக்கான கிடையாது. எப்போனாலும் தூங்கலாம், இரவில் தூங்கலாம், பகலில் தூங்கலாம், தூக்கம் வரும்போது தூங்கலாம்.